பயன் தராது. வேலைக்கே போகாமல ராஜா மாதிரி கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு கூட பயன்பெறும் ஒழிய நீங்கள் ராஜாங்கத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு அமைப்பு இருக்காது. அதனால் ராஜயோகங்கிறது என்னன்னா சுகமாக சௌகரியமாக வாழக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். ராஜா வீட்டு பிள்ளையாக கூட வாழலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலான்னு தான் அர்த்தம். ஆனால் அரசாங்கத்தில் வேலை கிடைக்குமா அப்படின்னாக்கா அந்த யோகம் இதில் கிடையாது. அரசாங்க அமைப்பு வேலை அப்படின்னு ரெண்டுமே ஒன்றா மேட்ச் ஆகணும். உங்களோட வேலைக்கான இடம் 10ஆம் இடம், வருமானத்துக்கான இடம் 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துக்கு 4லையோ அல்லது 10லையோ, லக்னத்துக்கு 4லையோ அல்லது லக்னத்துக்கு 10லையோ ஒரு யோகா அமைப்பு இருந்தால் அதனால் வேலை கிடைக்கலாம். ராஜயோகம் கிடச்சி வேலை கிடைச்சவங்க கூட பாதியிலெல்லாம் வெளியே வந்துடுறாங்க, சஸ்பென்ஷன் ஆயிடுறாங்க, டிஸ்மிஸ் ஆயிடுறாங்க, வழக்கை சந்திக்கிறாங்க, விஆர்எஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் இந்த 10ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில், அவங்க ஜாதகத்தில் 6, 8, 12 போன்ற ஆகாத கிரகங்களோட தொடர்பு கொண்டு இருக்கிறது அல்லது பாதகாதிபதியோட தொடர்பு கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆக 6, 8, 12 மற்றும் பாதகாதிபதியோட தொடர்பு கொண்ட 10ஆம் இடம் பலனை தராது. அதே போல் 6, 8, 10 பலனை தராதுன்னா பலனை குறைக்கும். அதே போல் 6, 8, 10, 6, 8, 12 மற்றும் பாதகாதிபதியோட சவகாசம் கொண்ட ராஜயோகங்கள் பூரண பலனை தராது. இந்த மாதிரி விதிவிலக்கெல்லாம் இருக்குது. இதையும் சேர்த்து படிச்சுக்கணும், பார்த்துக்கணும். அதெல்லாம் அனுபவத்தில், ஆராய்ச்சியில், அனுபவம் ப்ளஸ் ஆராய்ச்சி ரெண்டுமே வேணும். அனுபவம் மற்றும் ஆராய்ச்சியோடு கூடிய ஜோசியருங்க கண்டிப்பாக உங்களை உங்கள் ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் ராஜாங்கத்தில் வேலை செய்வீங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இதில் ஏதோ அனுபவம் இல்லாதவரோ அல்லது ஆராய்ச்சி இல்லாத ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. வெறும் படிச்சுட்டு வந்ததுனாலையோ அல்லது அடுத்தவங்க சொன்னதுனாலையோ அல்லது ஒரு பிட்டு ஷார்ட்ஸு மட்டும் கேட்டுட்டு ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வரும், ரீல்ஸ் வரும், அதில் பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்ளை ஆகிருக்குதுன்னு ராஜயோகம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா காலம் விரையமாக தான் போகும். அதனால் ஏதோ ஒரு ஜோசியரை போய் நேரில் பார்த்து அல்லது 1க்கு 3 பேரை பாருங்கள். எல்லோரும் எவனையும் நம்பாதீங்க, எந்த ஜோசியரை நம்பாதீங்க. 1க்கு 3 பேரை பாருங்கள். எப்படி ஒரே ஒரு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தனா அந்த தீர்ப்பு அப்ளை பண்ணும்போது 2 ஜட்ஜிக்கிட்ட போகுது. அதுவும் சரியாக வரல, ஆளுக்கு ஒன்றா கொடுத்தாங்கன்னா 3 ஜட்ஜிக்கிட்ட போகும். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்பீல் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான். செலவாகுமே, ஆகும் தான் செய்யும். உங்கள் கர்மா செலவு பண்ணி தான் நீங்கள் தெளிவு அடையணுன்னாக்கா ஆக தான் செய்யும். செலவு பண்ணி தெளிவு அடைஞ்சது நீங்கள் கரை சேருங்க, அடுத்த வேலையை பார்க்க போங்க. நன்றி, வணக்கம்.